வணக்கம் போல கோயம்பேடு பழமரம் போயிட்டு வந்திருக்கோம். 2000 ரூபாய் 2500 போயிட்டு பாருங்க. ஏசியாலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் பார்த்தா சென்னை கோயம்பேடு மார்க்கெட் தாராளமாக சொல்லலாம். இப்போ பலாப்பழ சந்தைக்குள்ளே போயிட்டு இருக்கோம். இங்கே பலாப்பழங்கள்லாம் பார்த்தா இந்தியாவில் பல பகுதியில் வந்துட்டு இருக்கு. மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து பண்ருட்டி பழம் தான் அதிகமாக வந்துட்டு இருக்கீங்க. பலாப்பழங்கள்லாம் வந்து ரொம்ப கம்மியான விலையில் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களா? தாராளமாக வந்து நம்ம வீடியோ பார்த்து பயன்பெறுங்க மக்களே. இங்கே பல பகுதியிலே வந்து வியாபாரத்துக்காக வந்து பலாப்பழம் வாங்கிட்டு இருக்காங்க. சின்ன சின்ன வியாபாரிகளும் சரி, பெரிய பெரிய வியாபாரிகளும் சரி, எல்லாருமே வாங்குற ஒரே மார்க்கெட் பார்த்தா சென்னை கோயம்பேடு மார்க்கெட் தாராளமாக சொல்லலாம். அடுத்தபடியாக பார்த்தா பொதுமக்கள் கூட தாராளமாக பலாப்பழம் வாங்கலாம். எப்படி வாங்கலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ 5 வாங்கணுமா 10 வாங்கணும் அப்படிலாம் கிடையாது. ஒரே பழம் வாங்கிக்கலாம். இப்போ ஒரு பழம் ஏழை விடுவாங்க. அந்த ஒரு பழம் எவ்வளோ ஏழை விடுறாங்களோ நமக்கு பிடிச்சிருந்தா தாராளமாக வாங்கி பயன்பெறலாம். மக்களே, பலாப்பழங்கள் வந்து ஏலமும் விடுவாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒரு முழு பலாப்பழத்தை எடை போட்டு தருவாங்க. நம்மளுக்கு எப்படி வேணால் லாபம் பார்த்தீங்கன்னா ஏழை விடும்போது வாங்கினா ரொம்ப லாபமாக இருக்கும். இங்கே பலாப்பழங்களை வந்து எவ்வளோ விலையில் ஏழை விடுறாங்க பார்த்தியா? 100 ரூபா விலைக்கும் பலாப்பழம் ஏழை விடுறாங்க, 50 ரூபா விலைக்கும் பழங்கள் ஏழை விடுறாங்க, 500 வரைக்கும் ஏழை விடுறாங்க, 2000 வரைக்கும் ஏழை விடுறாங்க. நம்ம எந்த பழம் பிடிச்சிருக்கோ தாராளமாக வாங்கி பயன்பெறலாம். பழங்கள்லாம் என்ன டைமில் ஏழை விடுவாங்க பார்த்தீங்கன்னா, காலையில் ஒரு 4 மணிலேருந்து ஒரு 7 மணி அந்த டைமில் தான் பழம் ஏழை விடுவாங்க. அந்த டைமில் வந்து பலாப்பழம் வாங்கினா ரொம்ப கம்மி விலை தாராளமாக பயன்பெறலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒரு முழு பலாப்பழம் எடை போட்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரி கூட நம்ம வாங்கிக்கலாம். ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 50 ரூபா 60 ரூபா மாதிரி இருக்கும். மொத்த வெயிட் எவ்வளோ இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி பணம் கொடுத்து வாங்க போகிறோம். சென்னை கோயம்பேடு மார்க்கெட் வந்து பல லட்சம் மக்கள் வந்து குலதெய்வ மார்க்கெட் தாராளமாக சொல்லலாம். எதில் நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா வந்து பல லட்சம் மக்கள் வியாபாரத்துக்கு வந்து போயிட்டு இருக்காங்க. பல லட்சம் மக்களும் இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த மக்களுக்கு வாழ்வாதாரமே பார்த்தீங்கன்னா வந்து கோயம்பேடு மார்க்கெட் வந்து தாராளமாக சொல்லலாம். நம்ம சேனலில் புதுசாக வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் அடுத்த நல்ல வீடியோக்களை நீங்கள் போடுறதை பார்த்து பயன்பெறணும். அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்து பயன்பெற்ற மாதிரி உங்கள் ஃபேமிலியும் பயன்பெறணும். அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பயன்பெறணும். அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பலாப்பழ சந்தை வீடியோ வந்து முழுசாக பாருங்கள். அப்போ தான் நீங்கள் பயன்பெறுவீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பலாப்பழம் ஏழை வர்றாங்க அதிரடியா. அந்த வீடியோ பார்க்கலாம் பாருங்கள். சூப்பரா போகும். இப்போ பொதுமக்களும் வந்திருக்காங்க, அதே மாதிரி வியாபாரி வந்திருக்காங்க. வேற வேற போயிட்டு இருக்கோம். அந்த எப்படி அப்படி பார்க்கலாம் வாங்க. பேர் புருஷோத்தமன். இப்போ அடுத்து ஆயிரத்தி 100 1200 ரூபாய் सब कुछ दिक्कत 400 ரூபாய் 200 ரூபாய் அசோகன் பேரு நம்பர் பாருங்க 119. புஷ்பா போன டைம் வந்துருக்காங்க உள்ள கோச்சிக்க 100 ரூபாய் கம்மியா வரும். 1200 ரூபாய் 1000 ரூபாய் 500 ரூபாய் 500 ரூபாய் முடிஞ்சிருக்கு பாருங்க மக்களே. பாருங்க சாதா 500 இந்த ஒரு 600 ரூபாய் 800 ரூபாய் 800 போயிட்டு இருக்கு. 500 400 ரூபாய் 400 பாருங்க. இப்ப எப்ப சீசன்லாம் பழங்களா வருதுனாக்கா நம்ம கோயம்பேடு மார்க்கெட்ல இப்ப எல்லா சீசன் வர ஆரம்பிச்சிச்சு. ஆனா பீக் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா ஜனவரில இருந்து வரும். ஆமா, டிமாண்டா இருக்கு சார். இப்ப டிமாண்டா இருக்கு. ஆமா, எல்லா பாம்பே ஆந்திரா எல்லாம் போறதால கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு ரொம்ப டிமாண்டா இருக்கு. ஃபுல்லா பாத்தீங்கன்னா பலாப்பழம் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. அந்த சைடு பாருங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா வந்து எல்லாமே பலாப்பழம் கிளீன் பண்றாங்க. ஏன்னா வந்து மார்க்கெட்ல பழம் வாங்குறீங்களா, பழம் வாங்கிட்ட பிறகு அடுத்தபடியா வந்து இங்க வந்து கிளீன் பண்ணிட்டு போயிடுங்க. நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போனா கூட உங்களுக்கு வந்து வேலை அதிகமா இருக்கும். இங்க கிளீன் பண்ணீங்கன்னா ஒரு நல்ல விலையா இருக்கும். இந்த விலை எவ்வளவு பேசி கேட்கலாம். ஆனா இப்ப பலாப்பழம் கிளீன் பண்றாங்களா, இப்ப எவ்வளவு விலை ஒரு பழம் கிளீன் பண்றதுக்கு? 30 ரூபா 30 ரூபா ஆகுது பாருங்க. ஒரு பழம் சுத்தம் பண்றதுக்கு வந்து 30 ரூபா வாங்குறாங்க. ஒரு நல்ல விலையா இருக்கு பாருங்க. தாராளமா கிளீன் பண்ணிட்டு போயிருங்க. இப்ப வீட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா வந்து இந்த பால்லாம் படிச்சா உங்களுக்கு கஷ்டம், எப்படி கிளீன் பண்றது தெரியாது, கையில ஒரு கஷ்டமா தான் இருக்கும். இங்கே பண்ணிடலாம். நீங்க காலையில எத்தனை மணி ஸ்டார்ட் பண்றீங்கன்னா இப்ப கிளீன் பண்றதுக்கு? 3 மணிக்கு. சரிங்கண்ணா. உங்க பேருங்கண்ணா? கொளஞ்சிநாதன். அண்ணா கொளஞ்சிநாதன். சரிங்கண்ணா.
இப்போ வந்து காலையில 3 மணி ஸ்டார்ட் பண்றீங்க, எத்தனை மணி முடியுதுண்ணா இப்ப? 11 மணி ஆகும். 11 மணி ஆகும். ஓ சரிண்ணா. இப்போ வந்து உங்களுக்கு வருமானம் பரவாயில்லைண்ணா, இப்ப கிளீன் பண்றீங்களா, வருமானம் கரெக்டா இருக்கா? வருமானம் கம்மி தான். கம்மி தான் ஒரு நாளைக்கு. ஆமா. இப்போ எவ்வளவு வரும் வருமானம் வந்து பாத்தீங்கன்னா? மேக்சிமம் ஒரு 1000 ரூபா ஓட்டலாம். 1000 ரூபா அவ்வளவுதான் வருது. 1000 ரூபா 1000 ரூபாய்க்குள்ளதான் வரும் உங்களுக்கு. ஆமா. பழங்களை எடுத்து ஒரு பொறுத்து இருக்கு. ஆமா. இப்போ வந்து ஒரு பொதுமக்கள் வந்து ஒரு பழப்பழம் வாங்குறாங்கன்னா இப்போ வீட்டுல போய் கிளீன் பண்ண போறாங்க, எப்படி கிளீன் பண்ணலாம்? அப்படியே நாளா வெட்டி அப்படியே நாளா வெட்டி வச்சுங்க, நாளா போய் வெட்டணும். ஆமா. ரெண்டா வெட்டி ரெண்டா பாத்த போட்டு ஆமா அப்படியே கிளீன் பண்ணுவோம். பால் ஒட்டி இப்ப என்ன பண்றது? அதுக்கு பால் ஒட்டணும்னா அது கையில கத்தி எண்ணெய் போடக்கூடாது. என்ன போடக்கூடாது? கை க்ளோஸ் எல்லாம் போடலாமா? க்ளோஸ் போட்டுக்கலாம். கை க்ளோஸ் போட்டுக்கலாம். கை க்ளோஸ் போட்டுக்கிட்டு நம்ம எடுத்துனா ஒட்டாது. இது ஒட்டாது. பாத்துங்க, இதே மாதிரி கிளீன் பண்ணுங்க. கத்தி நாளா ஒரு 2 கட் பண்ணிட்டு அதுக்கு 4 கட் பண்ணிட்டு பால் ஒட்டும் சும்மா கவர் எல்லாம் போட்டுங்க. அதே மாதிரி எடுத்துட்டு நீ பழப்பழம் ஈஸியா எடுத்துக்கலாம். ஈஸியான அவ்வளவுதான். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க இங்கேயே கிளீன் பண்ணிக்கலாம். 30 ரூபா தான், பரவாயில்ல, தாராளமா கிளீன் பண்ணிக்கலாம். இங்க கிளீன் பண்ணீங்கன்னா ஒரு வேலை மிச்சம் உங்களுக்கு. சரி, ஒரு வியாபாரிகளே சரி, சின்ன சின்ன வியாபாரம் சரி, எல்லாருமே வந்து இங்க கிளீன் பண்ண போறோம். லைன்ல எல்லாமே கிளீன் பண்றாங்க. ஓகே, நம்ம நான் இப்ப பலாப்பழம் வாங்குறேன்னா, இப்ப பலாப்பழம் பழுத்து இருக்கு. இப்ப நான் உங்கள்ட்ட வாங்குறேன், ஏலத்துல வாங்குறேன்னா இப்போ வந்து கிலோ வாங்கணும். சரி, வாங்கிட்டு போறேன். இப்போ வந்து எவ்வளவு பயன்படுத்தலாம்? வாங்கிட்டு போன பிறகு ஒரு 2 நாள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். 2 நாள் வச்சு யூஸ் பண்ணலாம். சரி, பார்த்துங்க, 2 நாள் வச்சு யூஸ் பண்ணுமா? நீங்க வந்து வாங்கிட்டு போயிட்டு ஒரு வாரம் 2 வாரம் வச்சுக்காதீங்க. பழம் வந்து வேஸ்ட் ஆயிடும். இல்லைனா இப்போ பழம் வந்து இப்போ எடுத்து போறோம்னா, இப்போ பழம் வந்து ஒரு நல்ல பழம் இல்லை வந்து ஒரு மாதிரி பழம் வந்து சரியில்லை, எப்படி கண்டுபிடிக்கிறது அந்த பழத்தை? பழம் சரியில்லைன்னு சொல்ல முடியாது. பழம் எல்லாமே நல்ல பழம் தான். 1-2 இந்த பூச்சி போல இது வந்து ஆர்கானிக் தான். ஆமாமா, ஆர்கானிக். ஆமா, விவசாயத்துல மெயினா எந்த ஒரு பழுக்க வைக்கிறது, எந்த ஒரு கெமிக்கலோ, எந்த ஒரு இது ஆட் பண்ணலையோ, இயற்கையா பழுக்கிறது பலாப்பழம் மட்டும். சரிங்களா? அதனால வந்து இது வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஆமாமா, ஏதோ ஒரு சிலது பூச்சி கொஞ்சம் டேமேஜ் ஆகும். டேமேஜ் எப்படி இருக்கு பழம் பாக்குறதுக்கு? பச்சை கலர்ல இருக்கு. இப்போ என்ன மாதிரி கலர்? காப்பி கலர்ல இருக்குமா இல்ல ஒரு மாதிரி என்ன கலர்ல ஆயிடும் பழம்? உள்ளதான் வெளியில தெரியாது, உள்ள தெரியும். எப்படி உள்ள எப்படி இருக்குன்னா, உள்ள ஒரு சிலது பூச்சியால வந்து டேமேஜ் இருக்கும். பூச்சி மாதிரி ஒரு காப்பி கலர் மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும் பழங்கள்லாம். அது பாருங்க, பார்த்து கட் பண்ணி, அதாவது கட் பண்ணி பார்த்துட்டு நம்ம வாங்கணும், பழத்தை வாங்கணும். செக் பண்ணி வாங்கிக்கலாம். சரிங்கண்ணா. இப்போ பழப்பழத்துலேயே பார்த்தீங்கன்னா பழங்களை கட் பண்ணி உள்ள போட்டு பார்த்தீங்கன்னா மஞ்சளா இருக்கு, ரொம்ப டார்க்கா இருக்கு, மஞ்சளா இருக்கு. ஒரு சில பழங்கள் பார்த்தா நம்ம வேற ஒரு பழங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, லைட் கலர்ல இருக்கு, கலர் கம்மியா இருக்கு, மஞ்சள் லைட்டாக இருக்கு. அந்த பழங்கள் எந்த பழம் நல்லா இருக்கும்? டார்க் பழம் நல்லா இருக்குமா இல்ல இல்லாம லைட் கலர்ல இருக்கு? பாத்தீங்கன்னா மஞ்சள் கலர் டேஸ்ட் வரும், டார்க் ரொம்ப டேஸ்ட் வரும். பட் ஆனா இது வந்து கொஞ்சம் லைட் கலர் வர்றது, கலர் கம்மியா இருக்குது. பாத்தீங்கன்னா இயற்கை இந்த மோட்டர் பம்ப் செட் வச்சு தண்ணி. ஆமாமா ஆமாமா, மழை பெய்யாத இடமா பார்த்து வறண்ட பூமி இருக்குல்ல, வறண்ட பூமி, வானப்போட்டு பூமி. ஆமாமா, வந்து கொஞ்சம் கலர் ரெட்டா இருக்கும், டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ஓ சூப்பர். எல்லாமே வந்து பட்ரூட்டி பழங்கள் தான். எல்லாமே நமக்கு பட்ரூட்டி தான். பாத்துக்கும் போலே. இப்போ வந்து பயங்கர ரேட் இந்த டைம். பாத்தீங்கன்னா வெளியில ஆந்திரா, ஆமாமா, வெளியில கேரளா பயங்கர டிமாண்ட் போயிட்டு. ஓ பலாப்பழத்துல. ஆமாமா, ஓ சூப்பர்ண்ணா. பலாப்பழம் இருக்குண்ணா, இப்போ எவ்வளவு விலை போயிட்டு இருக்கு? இப்போ ஒரு கிலோ வாங்குறேன், கிலோ வாங்கும் போது ஏலம் விடுமா அது வேற, இப்போ கிலோ வாங்கும்போது வேற. இப்போ எவ்வளவு போயிட்டு இருக்கு ஒரு கிலோ? குவாலிட்டி பொறுத்த அளவுக்கு இருக்கு. 40 ல இருந்து 70 ரூபாய் வரைக்கும் போயிட்டு 40-70 ரூபாய் போயிட்டு இருக்கு. பாத்தீங்க மக்களே, இப்போ ஒரு கிலோ பாத்தீங்கன்னா முழு பழமா இடம் போடுவாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா 400 ரூபாய் 400 ரூபாய் போயிட்டு இருக்கு. 400 ரூபாய் தான் விலை போயிட்டு இருக்கு. எல்லாமே எந்த ஒரு பழம்? எல்லாமே பண்ருட்டி பழம். பண்ருட்டி பழங்களா? பாருங்க, சூப்பரா எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க. பழங்கள்லாம் வந்து இப்ப எவ்வளவு கிலோ போயிட்டு இருக்கு? இப்ப விலை 40 ரூபாயில இருந்து 70 ரூபாய் வரைக்கும் போகுது. 70 ரூபாய் போயிட்டு இருக்கா? பாருங்க, சூப்பரா இருக்கு பாருங்க. 1000 ரூபாய் 900 ரூபாய் டச்சு டேமேஜ் பாத்துக்க, டேமேஜ் பாத்துக்க. 500 ரூபாய் 500 ரூபாய் போயிட்டு இருக்கு. சாதா 500 800 ரூபாய் 400 ரூபாய் சாதா 400 2000 ரூபாய் 1000 ரூபாய் வி 1000 வி மார்க் 1000 வி 1000 ஐநாறு அடுத்த பக்கம் கொண்டு 800 ரூபாய்
500 500 போயிருக்கு பாருங்க மக்களே. மக்களே பலாப்பழம் எல்லாம் வந்து இப்ப வந்து ஏழை விடுவாங்க. அதே மாதிரி லாரி எல்லாம் வருது பாத்தீங்களா, அதெல்லாம் எடுத்துட்டு வந்து அதை மக்களுக்கு கொடுக்குறது சரி, அதே மாதிரி வியாபாரிகளுக்கு கொடுக்குறது சரி, மணி ஈர்த்து தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. சரி, எவ்வளவு கூலி வாங்குறாங்க ஒரு பழம் தூக்குறதுக்கு கேட்கலாம். எவ்வளவு கூட ஆகுது இப்ப வந்து ஒரு பழம் தூக்குறீங்களா? ஒரு பழம் ஒரு காய்க்கு 4 ரூபா வாங்குறோம். ஒரு காய் 4 ரூபாய், அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஓ, இப்ப எப்படி நீங்க லாரியிலயும் வரும், அதே மாதிரி லாரியில வரும், டாடாசில வரும், ஆமா பிக்கப்ல வரும், இறக்குறது, அப்ப ஏத்துறதும் சரி, ஏத்துறது இறக்குறது வியாபாரிகளே ஏத்துறதா இருக்கும். பெரிய பெரிய லாரியா இருந்தா இறக்குறதா இருக்கும். எத்தனை மணி ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு? நைட்டு 9 மணில ஸ்டார்ட் ஆயிடும். நைட்டு 9 மணி ஸ்டார்ட் ஆகுது. எத்தனை மணிக்கு முடியும் உங்களுக்கு? 4 மணிக்கு முடியும். 4 மணிக்கு 4 ரூபா தான். வருமானம் 10 தான் உங்களுக்கு? 10ல தான். அப்படிங்களா? 4 ரூபா தான், கம்மியா தான் இருக்கு. கஷ்டம் தான், கஷ்டமான வேலை தான் தூக்குறதா. இப்ப தூக்குறீங்களா? இப்ப தட்டு வச்சு தூக்குறீங்களா இல்ல தோல்ல 2 காய் வச்சுக்கும்? தோல் 2 தோல்ல 2 காய் வச்சு. அப்படிங்களா? ஓ, ரொம்ப கஷ்டமா தான் இருக்குமே வச்சு வச்சுனா. கஷ்டப்பட்டா தானே. ஆமா, ஒரு சில ட்ரை சைக்கிள் தர போறாங்க. ட்ரை சைக்கிள்லாம் அது நிறைய இருக்கும் போது ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு பண்றது அவங்க தூக்கிட்டு வராங்க. ஓ, ட்ரை சைக்கிள் தர போலாம். பொதுவாக தட்டுல அந்த தட்டு மாதிரி இருக்கு பாத்தீங்களா, தட்டுல தூக்குறவங்க அவங்க கூலி தூக்குறது அப்படி தூக்கிட்டு போறாங்க. ஓ, நீங்க வந்து சொல்றது வச்சு போறீங்க. கஷ்டம் கம்மியா தான் இருப்பீங்க. அவி அதிக தர முடியாது. சரி, உங்க பேர் ப்ரோ? சங்கர். எவ்வளவு வருஷமா வந்து நீங்க பலாப்பழம் எல்லாம் தூக்குறது? இப்ப வந்து வேற காய்கறியும் எடுத்துலாம் வரீங்களா? வேற பலாப்பழம் மட்டும் மெயினா? ஓ, சரி ப்ரோ. எவ்வளவு வருஷம் பண்ணிட்டு இருக்கீங்க கோயம்பேடு மார்க்கெட்ல? நான் 1 வருஷம் பண்ணிட்டு இருக்கேன். 1 வருஷமா தான் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஓகே ப்ரோ, நன்றி ப்ரோ. இப்ப பலாப்பழம் இருக்குன்னா இப்ப மக்கள் தேவைப்படுதுன்னா, மக்கள் தேவைப்படுது. இப்ப எல்லாம் வியாபாரிగా இருப்பாங்க, சில பேர் இருப்பாங்க, ஒரு பல்கா தேவைப்படுது, இப்ப வெயிட் போட்டு எனக்கு கொடுங்க, ஏழாக்கு தேவைப்படும் போது இங்க வாங்கிக்கலாம், ஏலத்துல வந்து இங்க வாங்கிக்கலாம். இப்ப காலையில எத்தனை மணி வரலாம்? இப்ப ஏழாயிரம் தேவைன்னா காலையில 4:30 இருந்து ஏழாயிரம் விடுறாங்க. 4:30 எதுவும் முடியலன்னா 4:30 இருந்து ஸ்டாக் உள்ள வரை ஸ்டாக் உள்ள ஒரு 7 மணி 6 மணி 6 மணி அது ஓ, சரி சரி. இப்ப பழங்கள் தேவைப்படுதுன்னா, இப்ப பழங்கள் தேவைப்படும் போது இப்ப நம்ம கோயம்பேடு மார்க்கெட் வரணுமா இல்ல நீங்க வேற பிரான்ச் வச்சிருக்கீங்களா? இப்ப கோயம்பேடு மார்க்கெட் பக்கத்துல நமக்கு பிரான்ச் இருக்கு. அப்படிங்களா? மதுரை பைபாஸ்ல. ஆமா, குன்னமல்லி பைபாஸ். ஆமா, நெற்குன்றத்துல இருக்கு. இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க். ஓ, அங்க வெயிட் பண்ணி வாங்கிக்கலாம். ஒரு முழு பழம் வச்சிருக்கேன், வெயிட் பண்ணி வாங்கிக்கலாம். சரி, அப்ப ஃபோன் பண்ணி சொல்றாங்க எனக்கு தேவைப்படுதுன்னா எடுத்து வைக்க சொல்றீங்க, எடுத்து வைக்க போனாங்க. எப்பயுமே கடை இருக்கும், வந்து வாங்கிக்கலாம். பாத்தீங்க மக்களே, அதாவது பாத்தீங்கன்னா மதுரை வாயில இருக்கு, நெற்குன்றத்துல இருக்கு. நீங்க தாராளமா போயிட்டு நேரடியாக அங்க போனீங்கன்னா ஈஸியா வாங்கிக்கலாம். எவ்வளவு பழம் இருக்கும் எடுத்துக்கலாம். ஒரு வண்டி எடுத்துருவாங்க, வண்டி எடுத்து அழகா லோடு எடுத்துட்டு அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதுதான். சூப்பராக பாருங்க. சரிண்ணா, உங்க நம்பர் நம்ம சேனல்ல போட்டுறாங்க. மக்களே, பலாப்பழம் தேவைப்பட தாராளமா கால் பண்ணி கேட்டு நீங்க வந்து பயன்படுத்திங்க. சூப்பராக பாருங்க, எல்லாம் ஃப்ரெஷ்ஷான பழங்க, பண்ருட்டி பழங்கள். நீங்க பாருங்க, அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா மதுரை வாயில நெற்குன்றம் சொல்லிருப்பாங்க. நீங்க அங்கதான் போகணும். நீங்க ஒரு நாள் கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு தாராளமா வாங்குங்க. மக்களே, இப்போ மார்க்கெட் பேக்ரவுண்ட் வீடியோலாம் பார்க்கலாம். ஓகே மக்களே, அடுத்த ஒரு நல்ல ஒரு பயனுள்ள வீடியோல மீடியம் சந்திப்போம். பாய் பாய். 2500 போயிட்டு பாருங்க. கோயம்பேடு மார்க்கெட் 2500 1300 1200 1300 1500 போயிட்டு இருக்கு. எவ்வளவு? 200 தான் கேட்டியா? 300 500 1300 2000 சரக்கு 2000 சரக்கு 1500 1500 1500 3 பேர் 1300 1300 500 500 500 1300 3 பேர் 1500 1400 ரூபாய். 1400 1000